இது வரைக்கும் தமிழ் சினிமாவுடைய ரஜினி படங்களா இருக்கட்டும், விஜயனுடைய முந்தைய படங்களா இருக்கட்டும், அதை தாண்டி ஒரு உச்சம் அப்படின்னும் போது வசூல் வந்துட்டு நிச்சயமா அதை பண்ணணும். ஆல்மோஸ்ட் வந்துட்டு இதுக்கு ஒரு 150 200 கோடி 200 கோடி பண்ணணும். 200 கோடி தமிழ்நாட்டுல மட்டும் பண்ணுங்கிற அந்த ஒரு நிலை இருக்கு இல்லையா? இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை விஜய்க்கு அந்த பிரஷர்ல இது சாத்தியமாகும். சாத்தியம்தான். என்னன்னா இப்ப நார்மலான படம் அப்படின்னா அப்படி ஒரு சந்தேகம் ஏற்படுவது சரிதான் அது. ஆனா இது விஜயினுடைய கடைசி படம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னொன்று மக்கள் விஜய் மேலே ஒரு பேரன்பு வச்சுருக்காங்க. அப்போ அவர் இனிமே நடிக்க மாட்டார், இதுதான் கடைசி படம் போது நிச்சயமாக குடும்பமாக அந்த படத்தை பார்க்க திரண்டு வருவாங்க. அதில் மாற்றம் இல்லை. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ கோட் படமாக இருக்கட்டும், லியோ படமாக இருக்கட்டும், படம் நல்லா இருக்குன்னு சொன்னது பாதி பேர்னா படம் மொக்கேன்னு சொன்ன பாதி பேரையும் நம்ம பார்த்துருக்கோம். முக்கியமாக கோட் படம்லாம் அன்சகிக்கபிள் தான், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு ரிவ்யூ வராது. என்னன்னா இது பகவந்த் கேசரி அப்படிங்கிற ஒரு தர லோக்கலான மசாலா படத்தினுடைய ரீமேக். அப்போ நார்மலாக அந்த சினிமா பார்க்குற அந்த பாமர பார்வையாளர்களுக்கு இந்த படம் பெரிய அளவில் பிடிச்சு போகும். என்னன்னா இது ஒரு மசாலா படம், அவன் எதிர்பார்த்து வருகிற எல்லாமே இந்த படத்துக்குள்ளார இருக்கும்.